டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தரே கேட்குறீங்க பொறுங்க. மற்ற நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நில்லுங்க நில்லுங்க. மறுபடியும் கேளுங்க. அதுக்காக நான் என்ன ஓடி போய் பதிக்கணுமா? அது நாளை. இப்போ அவர் கோர்ட்டில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட் மீன்ஸ் கோட். எங்களுக்கு இப்போல்லாம் கோட்டுனாவே ஒரே பக்கரா தான் வருது. ஆற்று பிரியாணி போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் தொடங்குறார், இவர் தொடங்குறார், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. 40 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அஜெண்டா அதுதான். மீனவர்கள் ஒருத்தங்க கூட தாக்கப்படக்கூடாது, தனி சுதந்திரமாக செயல்படணும், மிகப்பெரிய தன்மானத்தோடு வாழணும், மாணவர்களுக்கு இந்த நீட்டை தூக்கணும், இது சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். அப்புறம் அந்த தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் முழுக்க இதை இந்தியா முழுக்க கொண்டு போகிறோம், எல்லா மாநிலத்துக்கும். இதில் பொறுப்பாளர்களாக பல மாநிலத்தவர்கள் இணைய இருக்காங்க. இது இராணுவ வேகத்தில் இனிமேல் போகும். ஏப்பா இப்போ தான்ப்பா நான் பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லாஹ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்கிறேன், பல கட்சிகளில் இருந்தேன். சரிங்களா? இனிமேல் எங்களோட நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நண்பர் என்னமோ கேட்டீங்களே, கேளுங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இல்லை, நாங்கள் தமிழ் தேசியத்தெல்லாம் கைவிடலை. அந்தந்த மாநில மக்களுக்கு அந்த தேசியம் பெரிது. தமிழன் பிரதமர் ஆகணும். ஒரு ஹரி பரந்தாமன் மாதிரி, பல கருப்பையா மாதிரி, நல்லக்கண்ண ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒருத்தர் எங்களுக்கு பிரதமராக கொண்டு வருவோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இல்லாட்டி வர்ற 2029 நடக்கும். இதுக்கப்புறம் இல்லையா, 24, 25, 26, 27, 28, 29 அதில் நாங்கள் 300 இடங்களில் போட்டியிடும். இதே இந்தியன் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், முழு நேரமாக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கிள்ளுக்கீரையாவோ எடுப்பார் கைப்பிள்ளையாவோ இருக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டேன். தமிழ் தேசிய புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள். காரணம், இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம், அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது. அது திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை, அவரோட நோக்கத்தை, அவரோட ஜெனரஸ்னஸ், எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தான், பாராட்ட வேண்டிய விஷயம். சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரது சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போயிருந்திருக்கணும். இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம். நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டிருக்கோம். காந்தியார், தமிழர், இதில் எல்லாமே நீங்கள் கேட்டீங்களே. தமிழ் தேசியம் நாங்கள் விடலை. தமிழ் தேசியத்தின் தலைவன் அண்ணன் காயிதே மில்லத் இருக்கார், பெரியார் ஐயா இருக்கார், காந்தியார் இருக்கார், காமராஜர் இருக்கார், நம்மாழ்வார், இவர்களெல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம்.